ஹே அமிகோஸ், கிறிஸ்மஸ் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எல்லார் வீட்லேயும் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ, கிறிஸ்மஸ் கிரிப்பு, கிறிஸ்மஸ் ஸ்டார் எல்லாம் போட்டு எப்படிலாம் வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணுவோம் அதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். சில பேர் வீட்டில் அதெல்லாம் பண்ணியுமே முடிச்சிருப்பீங்க. கிறிஸ்மஸ்னாலே அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற அந்த டெக்கார் வைப் இருக்கே, அது வந்து வேற லெவலில் இருக்கும். ஸோ கிறிஸ்மஸ்க்கு ரிலேட்டடாக கிறிஸ்மஸ் ட்ரீ ஹேங்கிங் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சிம்பிள் அண்ட் ஈஸியாக, காம்ப்ளிகேஷனே இல்லாமல் பேசிக் விஷயத்தை வந்து நம்ம கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி ஃபியூ கலர்ஸ் கிளிட்டர் ஃபோம் ஷீட் வந்து தேவைப்படும். எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்லேயுமே வந்து இது அவைலபிளாக இருக்கும். எல்லா கலரும் சேர்ந்து ஒரு பேக் வந்து ஆல்மோஸ்ட் 180 to 200 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இந்த ஃபோம் ஷீட் நான் எடுத்திருக்கேன். அண்ட் ஃபியூ கலர் பேப்பர்ஸ் எடுத்திருக்கேன். A4 ஷீட் கலர் பேப்பர்ஸ். இதுவுமே வந்து எல்லா கலர்ஸும் அவைலபிளாக இருக்க மாதிரி ஒரு சிங்கிள் பேக் வரும். இந்த ஷீட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். சில கலர் பேப்பர்ஸ் வந்து தின்னாக இருக்கும். ஸோ அதை பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி A4 ஷீட்டில் இருக்க கலர் பேப்பர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த ஹேங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கட்டுமே கிளிட்டர் ட்வைன் எடுத்திருக்கேன். இது அவைலபிளாக இல்லைன்னா நீங்கள் நார்மல் உள்ளன் த்ரெட் கூட எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம ஹேங் பண்ணுறதுக்காக தான் இந்த த்ரெட் யூஸ் பண்ண போகிறோம், வேறு எதுக்குமே இல்லை. கொஞ்சம் கிளிட்டராக இருந்தானா உங்களுக்கு வந்து பார்க்குற கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஃபேன்சியாக இருக்கும்ன்றக்காக நான் அதை எடுத்திருக்கேன். இப்போ கிராஃப்ட் செய்ய ஆரம்பிச்சிடலாமா? ஃபஸ்ட்டு பேசிக்கான ஸ்டஃப் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ, அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக அதை பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபோம் ஷீட்டுக்கு பேக் சைடு வந்து ஜஸ்ட்டு ரஃப்பாக வந்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ ட்ராயிங் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அண்டு என்னோடய ஃபோம் ஷீட்டை வந்து பின்னாடி வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. சில ஃபோம் ஷீட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுற இது இருக்காது, ஜஸ்ட்டு நார்மலாக ரப்பர் ஷீட் மாதிரி இருக்கும். ஸோ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுற ஷீட் இருந்தாலுமே அது உங்களுக்கு வேஸ்ட்டு தான், ஒன்றுமே ஆகாது, அது ஸ்டிக் ஆகாது. எப்படி இருந்தாலும் நம்ம ஃபைனலாக வந்து க்ளூ தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் எந்த ஃபோம் ஷீட்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரஃப்பாக வந்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ ட்ராயிங் நீங்கள் வரைஞ்சிட்டு அதை ஜஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிற டிசைன்ஸ் எல்லாமே பேசிக்காக சிம்பிளாக யார் வேணாலும் செய்யலான்ற மாதிரி ஒரு கிராஃப்ட் ஒர்க் தான் நான் சொல்ல போகிறேன். இன்னுமே நிறைய காம்ப்ளிகேஷன் டிசைன்ஸ்லாம் இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலில் வந்து கிறிஸ்மஸ் டெக்கார் ஐட்டம்ஸ் நான் ஷேர் பண்ண போகிறதுனால கொஞ்சம் பிகினர்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கட்டுமேன்றக்காக ஈஸியான கிராஃப்டை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். போக போக ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் டிசைன்ஸ்லாம் நம்ம ஃபர்தராக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொரு கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து வரைஞ்சி அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ 2 கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கா, இதை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கபிள் ஃபோம் ஷீட் வச்சுருக்கிறதுனால எனக்கு வந்து இப்படி டேரெக்டாக நான் ஒட்ட போகிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்டிக்கபிள் ஃபோம் ஷீட்டு கிடைக்கலன்னா நீங்கள் நடுவில் வந்து க்ளூ பேஸ்ட் பண்ணி இதை ஒட்டிட்டானா நார்மலாக வந்து ஸ்டிக் ஆகிடும். இவ்வளோதான், ஒரு பேசிக் ஹேங்கிங் டிசைன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து ட்வைன் கட்டுறதுக்காக ஜஸ்ட் வந்து பஞ்சிங் மிஷின் வச்சு எட்ஜஸில் வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வந்து உங்களுக்கு த்ரெட் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது பேசிக் ஐடியா தான். ட்ரீயே வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வரைஞ்சி கூட இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். இல்லை சின்ன சைஸ் ட்ரீயாக கட் பண்ணிக்கலாம், இல்லை இதை விட பெரிய சைஸ் ட்ரீயாக கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ரேண்டமாக ஒரு 4-5 நம்பர்ஸ் ஆஃப் ட்ரீ நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ட்ரீ ஹேங்கிங்கும் வந்து ரெடி ஆகிடும். ட்வைனை வச்சு நார்மலாக நம்ம எக்ஸாம் பேப்பர்ஸ்லாம் எப்படி கட்டுவோமோ அது மாதிரி கட்டி முடிச்சோன்னா நம்மளோட ஹேங்கிங் ரெடி ஆகிடும். அண்ட் இதுக்கு ஃபோம் ஷீட்டு தான் வந்து யூஸ் பண்ணுமா, நார்மல் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்பீங்க. ஃபோம் ஷீட்டை வச்சு நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப வருஷத்துக்கு வந்து நீங்கள் இந்த ஹேங்கிங்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேப்பர்னா உங்களுக்கு கிழிஞ்சிரும், அதனால தான் இதை எடுத்திருக்கேன். செகண்ட் டிசைனுக்கு இந்த மாதிரி சின்னதாக சர்க்கிள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதையே ஃபோல்ட் பண்ணி செமி சர்க்கிளாக வந்து எகைன் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு கப்போ இல்லை கிளாஸோ வந்து ஃப்ளிப் பண்ணி அந்த ஷேப்பை கூட நீங்கள் சர்க்கிளாக வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட்லாம் எதுவும் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி வந்து இது மாதிரி 2 செமி சர்க்கிளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்த பீசஸில் எட்ஜஸ்லேருந்து அதோட சென்டருக்கு வந்து இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்டு மீதி இருக்கிறத வந்து வெளியே வந்து சுற்றிடுங்க. அவ்வளோதான். இது பார்க்க வந்து ஒரு கோன் ஷேப்பில் இருக்கா. இப்போ வந்து நம்ம இதை பெல்லாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். இவ்வளோ சிம்பிளில். இப்போ இதே மாதிரி ரெஸ்ட் ஆஃப் இன்னொரு செமி சர்க்கிள் இருக்குல்ல, அதையும் வந்து கர்வ் பண்ணி எடுத்துக்கிட்டேன்னா 2 பெல் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஒரே சர்க்கிளில் 2 பெல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் பெரிய சைஸ் சர்க்கிள் கூட வரைஞ்சி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை பெல் மாதிரி காமிக்கணுன்றதுக்காக ட்வைனுக்குள்ளே இந்த மாதிரி பியர்ல் இருந்தானா அது ஒன்று எடுத்து ஜஸ்ட்டு வந்து உள்ளே கோத்துக்கோங்க. எட்ஜில் வந்து அந்த பியர்ல் வந்து தொங்கணும். உங்களுக்கு இதை விட க்ரியேட்டிவாக ஏதாவது தாட்ஃபுல்லாக இருந்தால் கூட நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணிக்கலாம். நான் பேசிக்காக பண்ணுறதுனால இது மாதிரி சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நம்ம கீழே வந்து நாட் போட்டு அந்த பியர்ல போட்டுட்டு அப்புறம் பெல் வந்து இப்படி தான் இருக்கும். லைக் உள்ளே வந்து டிங்குன்னு அடிக்கிறதுக்கு வந்து அந்த இது தொங்கணும் இல்லையா, அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி க்ரியேட்டிவாக என் மூளை யோசிச்சிருக்குது. அதுதான் பெல்லும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேர்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அகெயின் ஒரு சர்க்கிள் கட் பண்ணி
அகெயின் நம்ம செமி சர்க்கிளாக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதே மாதிரி 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து 4 செமி சர்க்கிள்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது மொத்தமாக 8 செமி சர்க்கிள்ஸ் உங்களுக்கு இருக்கணும். இப்போ கட் பண்ணி எடுத்த செமி சர்க்கிளில் இது மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். கிளிட்டர் வந்து உள்பக்கம் தெரிகிற மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்போ க்ளூ கன் வச்சு இதை ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ கூட யூஸ் பண்ணலாம் ஸ்டிக் பண்ணுறதுக்கு. பட் அதுனா ரொம்ப நேரம் ஆகும், உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும், அது ஒட்டவே ஒட்டாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். க்ளூ கன்னா உங்களுக்கு உடனே ஸ்டிக் ஆகிடும், அதனால் அப்படி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த செமி சர்க்கிளோட எட்ஜஸில் வந்து நம்ம க்ளூ கன் அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து ஒரு லீஃப் பேட்டர்ன் மாதிரி இருக்கும். அப்புறமா அதோட பேக் சைடில் வந்து எகைன் இது மாதிரி க்ளூ கன்னை வச்சுட்டு இதே மாதிரி இன்னொரு செமி சர்க்கிளை நம்ம டிசைன் பண்ணி அது ரெண்டுத்தையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். லைக் ஃபஸ்ட்டு ஒரு செமி சர்க்கிள் நம்ம ஒட்டியிருந்தோம்லே அதே மாதிரி இன்னொரு செமி சர்க்கிளையும் பண்ணி நம்ம ஒட்ட போகிறோம். இதே மாதிரி எல்லா செமி சர்க்கிளையும் வந்து பேரப் பண்ணி நம்ம ஒட்ட போகிறோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பேர் பண்ணி ஜாயின் பண்ண அப்புறம் இப்படி தான் வந்து லெஃப்ட் ஓவர் இருக்கும். இப்போது அது எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுக்கு மேலே இப்படி க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அல்டர்னேட் கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரே கலர்ஸை கூட இதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றுக்கு மேலே அடுக்கி வச்சுட்டு க்ளூ கன்னை வந்து எட்ஜஸில் மட்டும் போட்டு நீங்கள் ஸ்டிக் பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிடாதீங்க, ஏன்னா அது வந்து ஒரு பால் மாதிரி அது பண்ணணும், அதனால தான் நான் சொல்கிறேன். ஃபைனலாக எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே ரிலீஸ் பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா ஒரு பால் ஹேங்கிங் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். இது வந்து செமி சர்க்கிளாக இருக்கும். இன்னும் வந்து லேயர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் சர்க்கிள்டு ஒரு பாலாகவும் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இன்னும் நிறையா செமி சர்க்கிள்ஸ் நீங்கள் கட் பண்ணி இது மாதிரி ஜாயின் பண்ணும்போது பெரிய இதுவாக கிடைக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீல இன்னொரு முக்கியமான ஹேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் கிஃப்ட். ஸோ அதை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நமக்கு கியூப் மாதிரி ஒரு பாக்ஸ் தேவை. ஸோ ஈவன் மெஷர்மெண்ட்டில் வந்து லென்த்து வித்து இருக்க மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து 4 சென்டிமீட்டர் வித்து லென்த்து எல்லாத்தையும் மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இதை விட பெரிய சைஸ் எடுக்கனாலும் எடுக்கலாம், இதை விட சின்ன சைஸ் எடுக்கனாலும் எடுக்கலாம். பட் லென்த்து வித்து எல்லாமே ஈவன் மெஷர்மெண்ட்டாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. லைக் நீங்கள் 8 சென்டிமீட்டர் எடுக்கிறீங்கன்னா லென்த்தும் வித்தும் 8 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் 4 சென்டிமீட்டருக்கு. இப்போ இதே மாதிரி ஒரு 6 நம்பர் ஆஃப் ஸ்கொயர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒரே மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு 6 நம்பர் ஆஃப் ஸ்கொயர் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து அப்படியே கியூப் மாதிரி நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். ஃபைனலாக க்ளூ கன் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எட்ஜஸில் மட்டும் க்ளூ கன் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி ஒன்றுக்கு மேலே அப்படி வச்சிங்கன்னா கியூப் மாதிரி அது ஃபார்ம் ஆகிடும். இதுக்கெல்லாம் பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்டு தேவையில்லை, ஜஸ்ட் ரேண்டமாக நீங்கள் சர்க்கிள் இதெல்லாம் கட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். பட் இந்த பாக்ஸுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இது மாதிரி எட்ஜஸில் வந்து க்ளூ ஸ்டிக் பண்ணி நம்ம ஓவர்லேப் பண்ண போகிறோம். அண்ட் ஃபைனலாக வந்து கீழே பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே ஒரு ஸ்கொயர் ஷேப்பும் கீழே ஒரு ஸ்கொயர் ஷேப்பும் அசம்பிள் பண்ணானா நம்மளோட கிஃப்ட் பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும். கான்ஸ்டண்ட்டாக ஒரே ஷேப்பில் இல்லாமல் ஒன்று சின்னதாக ஒன்று பெருசாக டிஃப்ரெண்ட் கலர் பேட்டர்ன்ஸில் கூட நீங்கள் பண்ணி இது பண்ணிக்கலாம். லைக் மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர் அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்கள் ட்ரீ வந்து இன்னுமே வந்து அது பயங்கர ஃபுல்ஃபில்டாக இருக்கும். அண்ட் ஃபைனலி வந்து 4 சைடும் வந்து ஸ்கொயரை வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கியூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே வந்து கிஃப்ட் ரேப் மாதிரி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நீளமாக ஒரு ஷீட்டை வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணாமல் சிசரை வச்சு ஜஸ்ட் லைட்டாக மட்டும் ட்ரிம் பண்ணுற மாதிரி ட்ரிம் பண்ணுங்கள். ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது, மேலே வந்து அப்படியே இருக்கணும், கீழே மட்டும் அப்படியே லேஸாக ட்ரிம் பண்ணி விடுங்க. இப்போ ஃபைனலாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ட்ரிம் பண்ணாத சர்ஃபேஸில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி ரோல் பண்ணிங்கன்னா அது பார்க்குறதுக்கு வந்து ஒரு ரேப் மாதிரி தெரியும். ரோல் பண்ணும்போதே த்ரெட்டையும் வச்சு நீங்கள் ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா ஹேங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் ஃபைனலாக கூட த்ரெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இப்போ பாக்ஸோட சென்டரில் வந்து நம்ம க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ண போகிறோம். ஃபைனலாக தேர்ட் டிசைன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபோர்த் டிசைன் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் மேண்டேட்ரி ஸ்டார். ஸோ ஸ்டார் தான் நம்ம பண்ண போகிறோம். இது வந்து பியோர் ஃபார்ம் ஆஃப் ஸ்டார் இருக்காது, உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரனால ஒரு ஃப்ளவர் ஃபார்மேட் ஆஃப் ஸ்டார் தான் நான் சொல்லித்தர போகிறேன். இதுக்கு A4 ஷீட்டை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 4ஆக மடிச்சுட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் சிங்கிள் பேப்பர் எடுத்து நம்ம வந்து சின்ன வயசில் வந்து ஃபேன் ஃபோல்டிங் பண்ணுவோம் தெரியுமா, ஒன்று இப்படியே ஒன்று உல்ட்டாவா அது மாதிரி ஃபேன் ஃபோல்டிங் பண்ணுவோம், அது எல்லாருமே பண்ணியிருப்போம். அதை தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதிரி மாற்றி ஒன்று ஃப்ரண்ட்டில் ஒன்று பேக்கில் அப்படி மாற்றி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல் பேப்பர்ஸுக்கும் வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க.
கலர் பேப்பர் இல்லைனா நீங்கள் நியூஸ் பேப்பரில் கூட இதே டிசைனை வந்து ட்ரை பண்ணலாம். இல்லைனா நியூஸ் பேப்பரில் கூட பெயிண்ட் பண்ணி கூட நீங்கள் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணலாம். இப்போ ஃபைனலாக ஃபேன் ஃபோல்டிங் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஓப்பனாக இருக்கிற எட்ஜஸோட கார்னரை வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பாக வந்து ட்ரிம் பண்ண போகிறோம். ட்ரிம் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதை க்ளூ அப்ளை பண்ணி எகைன் நம்ம வந்து ரெண்டாக மடிக்க போகிறோம். இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு எகைன் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் அழுத்தி ஸ்டிக் பண்ணிவிட்டு இப்போ எட்ஜஸை மட்டும் ஃப்ரீ பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிங்கன்னா அதை வந்து பார்க்குறக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் அப்படியே விரிஞ்சு வரும். இதுக்கு வந்து நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூவே யூஸ் பண்ணலாம். ஏன்னா பேப்பர் தானே, அதனால் க்ளூ கன் யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை. இப்போ இதை வந்து ஜென்டிலாக வந்து அப்படியே விரிச்சு விட்ருங்க. அண்ட் நடுவில் மட்டும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஜாயின் ஆகிறதுக்கு நடுவில் மட்டும் ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிங்கன்னா அது வந்து கரெக்டாக இருக்கும். லைக் இந்த இடத்துல வரும்போது மட்டும் கொஞ்சம் ஃபிங்கர் வச்சு இப்படி மடிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். ஃபுல் ஃப்ளார் ஷேப் ஃபார்ம் ஆயிடுச்சா? இப்போ ரிமைனிங் போர்ஷன்லேயே வந்து க்ளூ போட்டு நம்ம சீல் பண்ணிட்டோன்னா நம்மளோட ஃப்ளார் கம் ஸ்டார் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து கண்டிப்பாக ஸ்டார் இல்லை தான், பட் சிம்பிளாக பிகினர்ஸ் லேர்ன் பண்ணுற டிசைனாக இருக்கணுன்றக்காக தான் இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது நடுவில் வந்து மீதி இருக்க எக்ஸஸ் பார்ட்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து சீல் ஆகிடும். ஃபைனலாக அந்த பெட்டல்ஸோட எட்ஜஸில் வந்து நீங்கள் ட்வைன் வச்சு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஹேங் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி ஒரு சின்ன பேப்பர் சைஸில் வந்து சின்ன ஃப்ளார் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வேரியஸ் சைஸஸில் வந்து கட் பண்ணி நீங்கள் இது மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்மஸ் ட்ரீயில் இன்னொரு முக்கியமான விஷயம் விரத், அதுதான் நம்ம பண்ண போகிறோம். இது மாதிரி ரேண்டமாக ஒரு ஸ்கொயர் வந்து கட் பண்ணிக்கோங்க. அதை இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வந்து கிஃப்ட் பாக்ஸோட மேலே ரேப்புக்கு வந்து கட் பண்ணோம் தெரியுமா, லைக் கீழே மட்டும் ட்ரிம் பண்ணி எடுத்தோம் தெரியுமா, அதே மாதிரி சேம் இதுலேயும் வந்து கீழே வந்து ட்ரிம் பண்ணணும். ஃபுல்லாக வந்து கட் பண்ணிடக்கூடாது. மேலே கொஞ்சம் போர்ஷனை லெஃப்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்க எக்ஸஸ் போர்ஷனை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபைனலாக ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து நடுவில் இப்படி தான் இருக்கும். ஒரு எட்ஜில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே சிலிண்ட்ரிக்கலாக வந்து நம்ம ரோல் பண்ண போர்ஷன்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மீதி இருக்க எக்ஸஸ் போர்ஷனை வந்து ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இது மாதிரி ரோல் பண்ணி அதை சிலிண்ட்ரிக்கலாக வந்து ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி தான் அதை வந்து ஒட்டணும். இப்போ ஒட்டிட்டானா நடுவில் வந்து நம்ம கட் பண்ணி ட்ரிம் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த எட்ஜஸ் வந்து பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ரிம் பண்ண எட்ஜஸை வந்து ஃப்ரீ பண்ணி விடுங்க. ஒன்னொன்னுத்தையும் வந்து தனித்தனியாக எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து அந்த விரத்தோட ஃபினிஷ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஃபைனலாக வந்து எல்லாம் ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது அப்படியே வந்து ஒரு சர்க்கிளாக வந்து ஃபோல்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ரிங் மாதிரி கொண்டு வந்துட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு க்ளூ கன் வச்சு நம்ம ரெண்டுத்தையும் வந்து இன்சர்ட் பண்ணி ஒட்ட போகிறோம். இப்போ நான் வந்து கொஞ்சம் போர்ஷன் மட்டும் ட்ரிம் பண்ணதுனால எனக்கு இந்த மாதிரி சின்ன லேயர்ஸ் வருது. நீங்கள் வந்து நிறையா போர்ஷன்ஸ், அதாவது கொஞ்சம் லென்த்தியாக எடுத்து நிறையா ட்ரிம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து நிறைய லேயர்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு எட்ஜில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு எட்ஜை வந்து அதுக்குள்ளே வந்து அப்படியே சொருகி விட்டிங்கன்னா அது வந்து ஸ்டிக் ஆகிடும். அண்ட் இதுக்கு மேலே வந்து நம்ம ட்வைன் போட்டு கட்டிட்டானா நம்மளோட கிறிஸ்மஸ் ஹேங்கிங் ரெத்தும் வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான். கிறிஸ்மஸ் ட்ரீக்கு டெக்கார் பண்ணுறதுக்கு பேசிக்காக நம்ம தேவையான சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளவோ காஸ்ட்லியான ஹேங்கிங்லாம் வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் வந்து மார்க்கெட்டில் வந்துடுச்சு. அஃப்கோர்ஸ் அதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் அப்படி தான் இருக்கும். பட் எனிவேஸ் உங்களுக்கு இது மாதிரி நீங்களே கையில் செஞ்சு உங்கள் ட்ரீயை டெக்கார் பண்ணும்போது அது ஒரு தனி கிளிம்ஸ் ஆஃப் ஜாய் தானே. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறையா டை கிறிஸ்மஸ் டெக்கார் ஐட்டம்ஸும் என் சேனலில் வெயிட்டிங்கில் இருக்குது. அண்ட் ஃபைனலாக நான் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு என் கிறிஸ்மஸ் ட்ரீயை எப்படி டெக்கார் பண்ண போகிறேன் அந்த வீடியோவுமே உங்களுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம என் சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோம் ஃபார் நோட்டிஃபிகேஷன். பை.